முக்கிய செய்தி, தமிழக அரசு வழங்கிய 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தற்போது பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதன் பின்னணியில் நடந்த சுவாரஸ்ய தகவல்கள் சத்தியம் டிவிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவலுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்ய விவரங்கள் என்ன? ரித்தி, இந்த 5000 ரூபாய் என்பது தேர்தல் போனஸ் போல எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்க எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கார்கள். எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு, குடும்பங்களுக்கு இந்த 5000 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு போனஸாக வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென இந்த 5000 வழங்குவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து தலைமைச் செயலக வட்டாரங்கள் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்போது பல விடயங்கள் நமக்கு கிடைத்தன. அதிலே இந்த ஆபரேஷன் 5K என்று இந்த முழு அந்த நள்ளிரவிலே நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஆபரேஷன் 5K என்றே பெயரிட்டு அழைக்கலாம். அந்த அளவுக்கு ஆபரேஷன் 5000, 5K என்றால் K என்றால் 1000 என்று கூறுவார்கள். எனவே ஆபரேஷன் 5K, ஆபரேஷன் 5000 என்றே சொல்லலாம் என்ற அந்த அளவுக்கு நள்ளிரவிலே நடைபெற்றிருக்கிறது. அதாவது கடந்த வியாழக்கிழமை, அதாவது 12ஆம் தேதி இரவு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதிலே டெல்லியிலும் சென்னையிலும் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்க. அந்த கூட்டத்திலே இந்த மகளிர் உரிமை தொகை என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதால் இதனை நிறுத்தினால் நிச்சயமாக எலெக்ஷன் காலத்திலே இந்த பணம் போகாவிட்டால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற வகையிலே அதற்கு ஒரு பொதுநல வழக்கு போல் ஒன்று தொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து அன்றே தடையாணை பெறுவதற்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். தமிழக அரசு சுதாரித்து கேவிட் எதுவும் தாக்கல் செய்யாமல் உடனடியாக தடுப்பதற்கு உடனடியாக தடையாணை பெற்றுவிட்டால் நிச்சயமாக அந்த தடையாணை மீட்டு வருவதற்கு காலமாகும். அதற்குள்ளாக அந்த பணம் வருவது தடை செய்யப்பட்டுவிடும் என்ற வகையில ஒரு திட்டம் வைத்திருப்பதாக ஒரு தகவல் கசிகிறது. அந்த தகவல் உளவுத்துறையின் மூலமாக தமிழக முதலமைச்சரின் காதுகளுக்கு செல்கிறது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவசரமாக நள்ளிரவு நேரத்திலே வியாழக்கிழமை இரவு திடீரென தலைமைச் செயலகத்திலே பரபரப்பு என்றால் முதல்வர் அலுவலகம் பரபரப்பாக இயங்குகிறது. நிதியமைச்சர் வருகிறார், தங்கம் தென்னரசு, நிதித்துறை செயலாளர் வருகிறார், தலைமை செயலாளர் வருகிறார். உடனுக்குடன் எல்லோரும் வருகிறார்கள். ஏதோ முக்கியமாக நடைபெறுகின்றன. செய்தியாளர்களும் அந்த தகவல் கசிகிறது. அப்பொழுது எல்லோருக்கும் கிடைத்த தகவல், இடைக்கால பட்ஜெட் 17ஆம் தேதி தாக்கல் செய்கிறது, அதற்கான ஒரு ஆலோசனை, அவசர ஆலோசனை என்று கூறுகிறார்கள். நாம் எல்லோருமே அப்படி நடத்தி கொண்டிருந்த பொழுது இதற்கான திட்டம் ஒருவேளை பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டு, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தடை வந்துவிட்டால் என்ன ஆவது? எனவே இன்று இரவே நாளை காலை எல்லோருக்கும் செல்ல வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும், உடனடியாக பணிகளை தொடங்க முதலமைச்சர் உத்தரவு போடுகிறார். உடனடியாக தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், நிதி அமைச்சர் மற்றும் மற்ற அதிகாரிகள் எல்லோரும் உடனுக்குடன் 1000 ரூபாய் என்றால் ஒரு மாதம் கொடுக்கும் போதே பல மாதங்களில் தாமதமாகிவிடும். ஆனால் ஒரே நாளிலே கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக பணிகள் தொடங்குகின்றன. 1,31,00,000 பேருக்கு நாளை காலையே பட்டுவாடா ஆக வேண்டும். நள்ளிரவு 10 மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவிலிருந்து விடுவிடுன்னு வேலைகள் இருக்கிறது. 11 மணி அளவிலே இந்த கோப்புகளையும் எடுத்துக்கொண்டு முதலமைச்சரும் கொடுக்கிறார்கள். முதலமைச்சர் பார்த்துட்டு 3000 ரூபாய் என்று இருக்கிறது. இந்த 3000 மட்டும் இல்ல, 2000 ரூபாய் சேர்த்து கோடைகால சிறப்பு தொகையாக வழங்குவோம் என்ற வகையில ஒரு 5000 என்று முழுமையான தொகையாக இருக்கும் என்ற வகையில ஒரு உத்தரவை போடுகிறார். உடனடியாக அந்த 2000 சேர்க்கப்படுகிறது. 2000 சேர்த்து 5000 என 1,31,00,000 பெண்களுக்கு அந்த 2 மணிக்குள்ளாக இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு ஒப்பந்த கையெழுத்திடப்படுகிறது. கோப்புகள் கையெழுத்திடப்பட்டவுடன் உடனடியாக அந்த பணப்பட்டுவாடா வங்கிகளுக்கு அனுப்பப்படுகிறது பணம். பிறகு 4 மணியிலிருந்து உடனுக்குடன் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டு 6 மணிக்கு தொடங்கியவுடன் எல்லோருக்கும் மணி அடிப்பது போல ஒரு மகிழ்ச்சி செய்தியாக 5000 ரூபாய் அந்த 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்படுகிறது, அந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆபரேஷன் 5K ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு பெரிய ஒரு திரைப்படத்தில் நடந்த த்ரில்லர் ஆக்ஷன் மூவி போல விறுவிறுவென நடந்திருக்கிறது. அந்த 8 மணி நேரம், இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து காலை 6 மணிக்குள்ளாக இந்த ஆபரேஷன் நடந்து முடிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய அளவுக்கு திமுக வட்டாரத்தில் பெரிதாக பேசுகிறார்கள். என்றால் தற்போது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சமூகத்திலே. அனைத்து கட்சிகளும் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தற்போது எல்லா கட்சிகளுமே. அந்த வகையிலே திமுகவுக்கு இது மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது எதிர்கட்சிகளிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது SC/ST நிதியிலிருந்து ஒதுக்கி இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், இது அவர்களுக்கு பழங்குடிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் இணைக்கப்படுகின்ற துரோகம் என்ற வகையில கூறுகிறார்கள். ஆனால் அதுவும் தவறு என்று தற்போது ஆளுங்கட்சி தலைவர் நாளையோ நாளை மறுநாளோ
நிதியமைச்சரே முழு விளக்கம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியது. இது அப்படிப்பட்ட நிதி அல்ல. இது ஏற்கனவே ஒவ்வொரு திட்டத்திலுமே எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒரு நிதி ஒதுக்கப்படும். அப்படிப்பட்ட நிதியை தான் அதை பார்த்துவிட்டு தவறாக பலர் அந்த ஆர்டிஐ ஒரு பரவலாக பேசக்கூடிய அந்த ஆர்டிஐ மீது தவறான தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் விரைவிலே அதற்கு முழு விளக்கம் கொடுக்கப்படும் தமிழக அரசின் சார்பில் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்தன. ஆனால் இந்த 8 மணி நேரத்திலே இந்த பட்டுவாடா செய்வதற்குள்ளாக நடந்த இந்த சம்பவங்கள் என்பது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல விறு என்று நடைபெற்றிருக்கிற ஒரு ஆக்ஷன் மூவி போல இருந்திருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தற்போது வழங்கப்பட்டு விட்டது. இனி பொதுநல வழக்கு தொடர்வாக என்பது கேள்விக்குறிதான். ஆனால் பொதுநல வழக்கு தொடர்வதாக சிலர் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் டெல்லியிலும் சென்னையிலும் பேசி முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தகவல் உளவுத்துறையின் மூலமாகத்தான் தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கு பேசப்பட்ட விடயங்களை நாம் தற்போது பகிர்ந்திருக்கிறோம். இப்போது ஆபரேஷன் 5K இந்த மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுவதால் தற்போது பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக சார்பிலே ஆபரேஷன் 10K என்ற பெயரிலே 10,000 ரூபாய் வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பு மிக விரைவிலே வரலாம் என்றும் அங்கு அதிமுக வட்டாரங்களை பேசிக் கொள்கிறார்கள். எனவே எப்படி இருந்தாலும் தமிழக மக்களுக்கு பணம் வரப்போகிறது, நமது பணத்தை தான் கொடுக்கிறார்கள் என்பதுதான் தமிழக மக்களின் பொது கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த 5K ஆபரேஷன் 5K என்பது மிகப்பெரிய தாக்கத்தை தற்போதைய நிலையிலே தமிழகம் முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கிறது. அது சாதகமாகவும் இருக்கிறது, பல சிலருக்கு பாதகமாகவும் சிலருக்கு இருக்கிறது. சாதகமோ பாதகமோ இந்த 5K என்பது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதும் கள யதார்த்தமாக இருக்கிறது.